ஏய் என்னது இது? மெக்ரோனி பாயாசம். மெக்ரோனி பாயாசமா? பார்த்தா பாஸ்தா மாதிரி இருக்கு. பாஸ்தாவும் சொல்லலாம் மெக்ரோனியும் சொல்லலாம். என்ன கடலை பருப்புலாம் கிடக்கு? என்னது? கேட்டா வளவளன்னு பேசாத, சாப்பிட்டு பார்த்து பேசும்பா. அதேதான். சாப்பிட்டு பார்த்து பேசிடுறேன். என்ன சவச்சிட்டே இருக்க, எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏய் டேஸ்ட்ல அசந்து போயிட்டப்பா. என்ன இவ்வளவு டேஸ்டா இருக்கு? தினுசா செய்ய போறோம்னு சொன்னது உண்மைதான் போலயே. சரி இது எப்படி பண்ண? அப்படி கேளு சொல்றேன். முதல்ல ஒரு பாத்திரத்துல மெக்ரோனியும் கடலைப்பருப்பையும் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் குக்கர்ல போட்டு 3 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சுக்கணும். இப்ப அடுப்பை சிம்ல வச்சு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கமகமன்னு இருக்கணுன்றதுக்காக ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் நெய்யில வதக்கின முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பவுல்ல மொத்தி அழகா டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரி அந்த அடுத்த டிஷ் என்னன்னு கொஞ்சம் சொன்னா? நான் அப்பவே சொன்னேன்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம்னு.